இன்றைக்கான மினி விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் ஒருத்தவங்க வந்துட்டு நலங்கு மாவு சோப்பு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு நம்ம எடுத்துருக்க பேஸ் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ராபெரி பேஸ் தான் எடுத்திருக்கோம். ஸோ ஸ்ட்ராபெரி பேஸில் வந்துட்டு ஸ்கின்னை நல்லா க்ளோயிங் ஆக்கிறதுக்கும், ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் ஆகிறதுக்கும் ஸ்ட்ராபெரி பேஸ் வந்து நல்ல யூஸ் ஆகும். நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அது கூட வந்துட்டு நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி அரைச்சி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்க நலங்கு மாவு பவுட்ரு சேர்த்துருக்கோம். ஸோ சோப் பேஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 720 கிராமும், நலங்கு மாவு பவுடர் வந்துட்டு ஒரு 14 கிராமும் எடுத்திருக்கோம். இதை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு எசென்ஷியல் ஆயில் வந்துட்டு ஆல்மண்ட் ஆயிலும், ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் வந்து மைசூர் சாண்டில் டால்க்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்துட்டு மோல்டில் ஊற்றி ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு டீமோல்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட நம்மளுக்கு 7 சோப் கிடச்சிருக்கு. இதோட யூஸஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நலங்கு மாவு வந்துட்டு நம்ம முகத்துலேயோ உடம்புல இருக்கிற தேவையில்லாத முடிகளை ரிமூவ் பண்ணும். பாடி ஓடர், அதாவது வந்துட்டு வேர்வை ஸ்மெல்லெல்லாம் தடுக்கிறதுக்கு உதவி செய்யும். அன்வான்ட் ஏர் வராமல் தடுக்கிறதுக்கு உதவி செய்யும். ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் ஆக்கும். முகத்தில் வந்து அழுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த அழுக்கை வந்து க்யூர் பண்ணும். அடுத்தது வந்து ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு சாஃப்டாகவும் அதே மாதிரி ஒரு ஸ்க்ரப் மாதிரி யூஸ் ஆகும். ஸோ கஸ்டமர் வந்துட்டு 6 சோப் கேட்டனால அவங்களுக்கு பக்காவாக பேக் பண்ணி பெங்களூரில் இருக்க கஸ்டமருக்கு சென்ட் பண்ணியாச்சு.